அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்க கொடிஷா அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போ 2025 தான் வந்திருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுராஜ்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த சுராஜ் டிராக்டர் அப்படிங்கும்போது ஒரு ரொம்பவே பரிச்சயமான ஒரு மாடலா இருக்கும். அதே மாதிரி இந்த கோட் வண்டி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஷோரூம்லும் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க அதை உங்க பக்கத்துல இருக்க ஷோரூம் கான்டாக்ட் பண்ணுங்க. மினி டிராக்டர்ல இருந்து 55 HP வந்து பெரிய கேட்டகரி வரைக்கும் எல்லாமே இருக்கும். நான் அப்படியே ஒன்னொன்னா உங்களுக்கு கேட்டகரைஸ் பண்ற பாருங்க. 735 XTன்னு ஒரு புது மாடலுமே இப்போ பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவுமே பின்னாடி வீடியோ வரும் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. கோட் வண்டியா இருக்கட்டும், இந்த வண்டியா இருக்கட்டும், 55 HP வண்டி, இன்னொரு வண்டி 963 ஏதோ சம்திங் ஒரு மாடல் ஒன்று வந்திருக்கு. அதுவுமே இப்போ உங்களுக்கு பின்னாடி வரும் பாருங்க. அதில் இருக்க லைனப் எல்லாமே அப்படியே பாருங்க. சுராஜ்ல உங்க வண்டி எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாடல் ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நியூலி அரைவ்டா வந்திருக்கு. இந்த மாடலா இருக்கட்டும், இன்னொரு மாடல் 735 XT வந்து நியூவா அரைவ் ஆன மாடல் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமா உங்க பக்கத்துல இருக்க டீலர் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். வணக்கங்க. இது வந்து ஸ்வராஜோட மல்டிபர்பஸ் ஃபார்ம் மிஷினுங்க. இது பார்த்தீங்கன்னா பவர் டீலருக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனாக நம்ம வந்துட்டு இந்த மிஷின் கொண்டு வந்துருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா பவர் டீலரில் நீங்கள் நடந்து போகிறது வந்துட்டு இதில் உட்காந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஓட்டிக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 6 ஸ்பீட் நம்ம கொடுக்குறோங்க, ரிவர்ஸ் வந்துட்டு 3 ஸ்பீடு கொடுக்குறோம். இது ஹேண்டில் பாரோட வரும். இது ஒரு பைக் ஓட்ட தெரிஞ்சவங்க கூட இந்த வண்டியை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணலாம். லேடிஸ்லேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் இதில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு மல்டிபர்பஸ்க்கு மல்டிபிள் இம்ப்ளிமெண்ட்ஸ் போட்டு இதில் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு டிராக்டரில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாமோ எல்லா விஷயமே இந்த மிஷினில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா களை எடுத்துக்கலாம், மண் நினைச்சிக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மருந்தடிக்கிற ஸ்ப்ரேயர் அட்டாச்மெண்ட் பண்ணலாம், ரீப்பர் அட்டாச்மெண்ட் பண்ணலாம், ஸ்லாஷர், ஸ்ரெட்டரு, ட்ராலி கூட போட்டு நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஒரு டிராக்டரில் எல்லாம் பண்ணுறீங்களோ எல்லா விஷயமே இதில் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது மிஷின் கேட்டகரிங்கிறதால இதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனோ இன்சூரன்ஸோ எதுவும் தேவைப்படாது. இதே ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா இதே வந்துட்டு நியூட்ரல் டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்குறோம். ப்ளஸ் வந்து ஆர்பிஎம் உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே காமிச்சிடும். இண்டிகேட்டர்ஸ் ப்ளஸ் பெட்ரோல் வந்துட்டு எல்லாமே இதுக்கு காமிச்சிடும். பெட்ரோல் மீட்டர் முதல் கொண்டு இதுலேயே வந்துருங்க. பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ரோக் பெட்ரோல் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்கிறோம், ஹோண்டாவோடது. 12 HP வரும், 390 cc வருங்க. ப்ளஸ் பிரேக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீலுக்கும் செப்பரேட்டாக டிராக்டர் மாதிரியே நம்ம கொடுத்துருக்கோம். ரைட் சைடு லெஃப்ட் சைடுக்கு செப்பரேட்டான பிரேக், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கிளட்ச் வந்துடும். ஒரு டிராக்டரில் என்னென்னலாம் வருமோ அதே மாதிரியே உங்களுக்கு செட்டப்பில் இந்த மிஷின் வந்துருக்குங்க உங்களுக்கு. ஸோ இந்த ஒரு மிஷின் இருந்துச்சுன்னா போதும், உங்கள் தோட்டத்தில் உள்ள எல்லா வேலையுமே வந்து இந்த ஒரு மிஷினை ஒரு ஆள் கூட இருந்தால் போதும், எல்லா வேலையுமே இதில் பார்த்துக்கலாங்க. நன்றி. வணக்கங்கண்ணா. ஸ்வராஜ்ல பாத்தீங்கன்னா 735 XT and FE சீரிஸ் ஒடிசியால லான்ச் பண்ணிக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு. முன்னாடி பாத்தீங்கன்னா XT சீரியஸ்ல நார்மல் 2734 cc இருந்துச்சுங்க. இப்போ பழைய 744 3307 cc-ல 744 XT லான்ச் ஆயிருக்குதுங்கண்ணா. 1800 RPM முன்னாடி FE இருந்துச்சுங்க. இப்போ 2000 ரேட்டட் RPM பண்ணியிருக்காங்கண்ணா. இது சைடு கியர் ஆப்ஷனோட கொடுத்துட்டானுங்க. பின்ன DC வால்வு, டபுள் கிளச் ஆப்ஷனு, பவர் ஸ்டேரிங் பம்பு தனியாக கொடுத்துட்டான். வாரண்டி பார்த்தீங்கன்னா 6 வருஷம் 6000 மணி நேரம் வாரண்டி கொடுத்துருக்குறானுங்க. லிஃப்டிங் கேஜி எல்லாம் 2000 கிலோ லிஃப்டிங் முன்னாடி 1600 இருந்துச்சு, இப்போ 2000 kg லிஃப்டிங் கெப்பாசிட்டி எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்கண்ணா. MS தோனி சைனோட வண்டி இது வந்துருங்க. டயர் பார்த்தீங்கன்னா 13 சைஸ் டயர் கொடுத்துட்றான். ஃப்ரண்ட் 600 பாயிண்ட்ஸ் டயர் சைஸ் கொடுத்துட்றாங்க. சீட்டும் பெரிய சீட்டிங்ண்ணா. மீட்ரு எல்லாமே டிஜிட்டல் மீட்ரு, சுவிட்சஸ் எல்லாமே கொடுத்துறேன், மேனுவலாக கொடுத்துட்டாங்கண்ணா. மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 to 3.5 வரைக்கும் போகுங்கண்ணா. XT சீரியஸ்லி 4 வீல் டிரைவ் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குங்க. XT சீரியஸில் 735ல 4 வீல் டிரைவ் சீரிஸ் இப்போ வந்துட்டு இருக்குதுங்கண்ணா. ஒரு சின்ன விவசாயிகள், ஒரு சொந்த ஓட்டுறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் தாராளமாக எடுக்கலாம். ட்ரெய்லர் ஓட்டுறவங்க, பேலர் ஆப்ஷனுக்கு டபுள் கிளச் வந்துருச்சுங்க. IPT ஆப்ஷனும் வண்டி அவைலபிளாக இருக்குங்கண்ணா. டீசல் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா பழைய இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அதே மாதிரி தான் 3 to 3.5 வரைக்கும் XT சீரிஸ் போகுங்கண்ணா. FE சீரிஸும் இருக்குங்க. இதுலேயே சைடு கியர் ஆப்ஷன், சென்டர் கியர் ஆப்ஷனும் XT சீரிஸில் இருக்குங்கண்ணா. என்னங்கண்ணா? ஆனால் பேலருக்கு IPTஓட ஆப்ஷன் இருக்குங்கண்ணா. IPTO DC வால் வந்துடுது, டபுள் கிளச்சோட வந்துடுது. ஆனால் சொந்த ஓட்டுறோம், ட்ரெய்லரு, நம்ம சொந்த இதுக்கு மட்டும் ஓட்டுறவங்க எடுக்கலாங்கண்ணா. சர்வீஸ் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி 250 இருந்துச்சுங்க, இப்போ 400 மணி நேரம் சர்வீஸ் ஹவர்ஸ் பண்ணிட்டாங்க.
வாரண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் 6 வருஷம். முன்னாடி 2 வருஷம் 2000 மணி நேரம் இருந்துச்சுங்க. இப்போ என்எஸ்எம் பேனட்ல பாத்தீங்கன்னா 6 வருஷம் 6000 மணி நேரம் வாரண்டி கொடுத்துட்டாங்க. ஆனா புதுசானா உங்களுக்கு எக்ஸ்டில சைடு கீர் இல்லைங்க. சைடு கீர் பழைய பேனட்ல வந்து இப்போ புது பேனட்ல சைடு கீர் டபுள் கிளட்ச் கொடுத்து டிசி வால்வ் எக்ஸ்ட்ரா ஆப்ஷனுங்கண்ணா. ஆனா பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 6.5 ல இருந்து ஸ்டார்டிங் ஆகுது.